வருடம் முழுவதும் இந்த விரதம் இருக்கிறது, அதாவது உபவாசம் அப்படின்னு சொல்றது இருக்கிறது பொதுவாவே வழக்கத்துல இருக்கு. அப்படி நம்மளால வருடம் முழுவதும் இருக்க முடியல அப்படின்னாலும் வைகுண்ட ஏகாதசி இந்த ஒரு நாளை மட்டுமாவது விரதம் இருக்கணும் அப்படின்னும் பெரியவங்க நம்மளுக்காக சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த ஒரு நாள் விரதம் இருக்கும் அப்படின்னா இது நம்ம வைகுண்டத்துக்கு போறதுக்கான, அதாவது நம்ம இந்த 7 ஜென்மங்களையும் செஞ்ச பாவங்களை நீக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அப்படிங்கிற வகையில தான் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் பார்க்கப்படுது. இது என்ன அப்படின்னா, பொதுவாவே ஒரு இறை பக்தியோடையும் ஒரு அமைதியான ஒரு சிந்தனையோடையும் இனிய குணத்தோடையும் இருக்கிறவங்க தான் இந்த ஏகாதசி அன்னைக்கு இந்த விரதத்தை இருக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பிக்கையா பார்க்கப்படுது. பொதுவாவே நம்மளுக்கு தெரியும், பஞ்சாங்கத்தோட அடிப்படையில மொத்தம் 15 திதிகள் இருக்கு. அதுல ஒரு சில திதிகள் மட்டும்தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த திதிகள் வரக்கூடிய நாட்கள்ல விரதம் இருக்கும் அப்படின்னா சகல நன்மையும் கிடைக்கும். யார் ஒருத்தர் அந்த திதிகள் வர்ற நாட்கள்ல விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு திதியாதான் இந்த ஏகாதசி திதியும் எப்பவுமே இருக்கு. இந்த ஏகாதசி பெருமாளுக்கு இருக்கப்படுற விரதங்கள்லயே ரொம்ப மிக முக்கியமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அதாவது பாவங்களை போக்குறதோட நம்மளுக்கு ஒரு மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரு வழியை கொடுக்கறதாவும் இந்த ஏகாதசி விரதம் பார்க்கப்படுது. விரதம் இருக்கிறவங்களுக்கு தேவர்களுக்கு நிகரான ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இந்த ஏகாதசி விரதம் இருந்தா. அதிலும் இந்த மார்கழி மாதத்துல வர்ற வைகுண்ட ஏகாதசியில இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் காலம் காலமா பார்த்துட்டு இருக்கோம். மற்ற நாட்கள்ல முடியல அப்படின்னாலும் இந்த வைகுண்ட ஏகாதசினால அதற்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சவங்க இத ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஏகாதசி யார்? இந்த ஏகாதசி தேவர்களையும் முனிவர்களையும் முரண் அப்படிங்கிற அசுரன் ரொம்ப ரொம்ப துன்புறுத்துறாரு. இவரோட கொடுமை தாங்க முடியாம எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா போய் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. உடனே மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, போட்டி போட்டு ஜெயிக்கிறாரு. போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு இவர் விஷ்ணு போய் ஓய்வு எடுக்கிறாரு. இவர் போரிட்டு வெற்றி பெற்று தானே போறாரு, இவர் என்ன அழிக்கல. அதனால என்ன பண்றாரு, முரண் பெருமாளை கொல்றதுக்காக வாளை ஓங்குறாரு. அப்படி ஓங்கும் போது விஷ்ணு என்ன பண்றாருன்னா தன்னோட உடம்புல உள்ள சக்தியை எடுத்து ஒரு பெண் வடிவத்துல சண்டை போடுறதுக்காக அனுப்புறாரு. அந்த பெண் சக்தி முரணோட போரிட்டு அவங்கள அழிச்சிடுறாங்க. அந்த பெண்ணுக்கு இவர் ஏகாதசி அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறாரு பெருமாள். இந்த அசுரனை வென்ற நாளாதான் இந்த ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி அன்னைக்கு அந்த ஏகாதசி அன்னைக்கு தன்னை வழிபடுறவங்களுக்கு வைகுண்டத்திலே இடம் கிடைக்கும் அப்படின்னும் அவர் வாக்குறுதி கொடுக்கிறாரு. என்னை நம்பி வர்ற பக்தர்கள் இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து என்னை வழிபடுறாங்கன்னா அந்த வைகுண்டத்திலே நான் அவங்களுக்காக இடம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த ஏகாதசி திதியே பொதுவா விஷ்ணுவோட அம்சமாவே நம்ம பாக்குறோம். இந்த ஏகாதசி தினத்துல விரதம் இருக்கும் அப்படின்னா முழுமையா அந்த விஷ்ணு பெருமானோட அருளை நம்மளால வாங்க முடியும் அப்படின்னும் காலம் காலமா பெரிய நம்பிக்கையா பார்க்கப்படுது. இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்தினமா இருக்கிற தசமி நாள்ல ஒரே ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும். அடுத்ததா ஏகாதசி அன்னைக்கு விடியற் காலை நேரத்திலே எழுந்து குளிச்சுட்டு இறைவனை வழிபட்டுட்டு அவங்களோட விரதத்தை தொடங்கணும். இந்த ஏகாதசி திதி முழுவதும் என்ன பண்ணணும்னா உணவு உட்கொள்ளக்கூடாது. குளிர்ந்த நீர் வேணா நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் நம்ம துளசி இலைய பூஜைக்காக பறிக்க கூடாது. இந்த பூஜைக்காக முதல் நாளே நம்ம துளசி இலைய பறிச்சு வச்சிடணும். ஏகாதசி விரதம் இருக்க நேரத்துல பறிக்க கூடாது. அதே மாதிரி இரவு முழுவதும் கண் விழிச்சு புராண நூல் படிக்கிறது, இல்ல விஷ்ணு சகஸ்கரநாமம், இல்ல விஷ்ணு பாடல் பாடுறது, இல்ல இறைவனோட துதி சொல்றது, இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடணும். அடுத்ததா வரக்கூடிய மறுநாள் துவாதசி அன்னைக்கு காலையில 21 வகையான காய்கறிகள் உணவுல இடம்பெற்று இருக்கணும். அதுல குறிப்பா அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் கண்டிப்பா இருக்கணும். இது 3 அவசியமா இருக்கணும். 21 காய்கறிகளோட உணவு சமைக்கணும். அடுத்ததான் அந்த துவாதசி அதிகாலையில உணவு சாப்பிட்ட பிறகு துவாதசி ஏகாதசிக்கு அடுத்து வர இந்த துவாதசி நாள்லையும் உறங்கக்கூடாது. விரதம் இருக்கவங்க கண்டிப்பா உறங்கக்கூடாது. அடுத்ததான் இந்த 10வது திதியா வர்ற தசமி, 11வது திதியா வர்ற ஏகாதசி, 12வது திதியா வர்ற துவாதசி,
பொதுவா இந்த 3 நாட்களுமே வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறவங்க விரத முறைய மேற்கொள்ளணும். இப்படி விரதம் இருந்துட்டோம், இப்ப என்ன பலன் அப்படின்னா, ஏகாதசி விரதம் அன்னைக்கு இந்த மாதிரி முறைகள்ல விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய தீராத நோய் இருந்தாலும் அந்த நோய்கள் தீரும். சகல செல்வமும் ஒருத்தருக்கு கிடைக்கும். நம்மளை விட்டு இந்த பகைவர்கள் சொல்றோம் இல்லையா, நம்ம எதிரிகள் ஏதோ செய்யறாங்க, இது எதுவுமே நமக்கு இருக்காது, எல்லாமே தூரமா விலகி போயிடும். ஏகாதசி விரதம் இருக்கவங்க பொதுவாவே இந்த சகல சௌபாக்கியமும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சொர்க்கவாசல் வழியா பெருமாளை தரிசிக்கிறோம் அப்படின்னா அவங்களோட பாவம் எல்லாம் நீங்கி பெருமாளோட அருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு. சரி, அது என்ன சொர்க்கவாசல் அப்படின்னா, விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு, ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காரு. அவரோட காதுல இருந்து 2 அசுரர்கள் வர்றாங்க. ஒருத்தர் பேரு மது, இன்னொருத்தர் பேரு கடைபர் அப்படிங்கறது அவங்களோட பேர். இவங்க அசுர சகோதரர்கள் என்ன பண்றாங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அசுரர்களை என்ன பண்றாங்க, விஷ்ணு பகவான் வேற உறக்கத்துல இருக்காரு, அவர் ஒரு ஆளாலதான் சமாளிக்க முடியும். பார்த்துட்டு எல்லாரும் போய் முறையிடுறாங்க, இத மாதிரி உங்ககிட்ட இருந்து வந்தாங்க நாராயண பெருமானே, நீங்க நீங்களே ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, கொடுமைப்படுத்துறாங்க, எங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கிறாங்க. பகவான் உடனே என்ன பண்றாரு, தன்னோட சக்தியால நீங்க கொடுமைப்படுத்தினதெல்லாம் போதும் வா அப்படின்னு சொல்லி அசுரர்களை கூப்பிடுறாரு. உடனே அசுரர்கள் 2 பேரும் பெருமாளை பார்த்தோன்னா ரொம்ப பவ்யமா கேக்குறாங்க, இறைவா எங்களை விட பாக்கியம் பெற்றவங்க யாருமே கிடையாது, ஏன்னா நாங்களே உங்ககிட்ட இருந்து தான் வந்தோம். நீங்க என்ன பண்ணணும், இந்த வைகுண்ட ஏகாதசி நாள்ல திருவரங்கம் திருவரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீரங்கத்துல வடக்கு வாசல் வழியா நீங்க அர்ச்சவதாரத்துல வெளில வரணும், அதாவது மனித வடிவத்துல வெளில வரணும். நீங்க அப்படி வரும்போது உங்களை தரிசிச்சுட்டு வர்றவங்களும் அதே வடக்கு வாசல் வழியா வரணும். அப்படி வரும்போது அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் அது எல்லாமே நீங்கி போயிடணும். இந்த வரத்தை நீங்க எங்களுக்கு கொடுங்க, நாங்க உங்ககிட்டே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த 2 அசுரர்களும் கேட்கிறாங்க. உடனே பெருமாளும் அவ்வளவுதானே, யார் ஒருத்தர் இந்த வைகுண்ட ஏகாதசி நாள்ல, மார்கழி மாதத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாள்ல இந்த திருவரங்கத்துல வடக்கு வாசல் வழியா வர்றாங்களோ அவங்க என்னோட ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை யார் உச்சரிச்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லா பாவங்களும் நீங்கி இந்த சொர்க்கவாசல் எப்படி திறந்ததோ அதே மாதிரி அவங்களுக்கு அங்க சொர்க்கத்திலையும் நிச்சயம் இடம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனாலதான் இந்த சொர்க்கவாசல் அப்படின்னும் ஒண்ணு உருவாகுது அப்படின்னும் ஒரு கதை இருக்கு. இது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த சொர்க்கவாசலுக்கு இன்னொரு ஒரு நிகழ்வும் இருக்கு. என்ன அப்படின்னா, பிரம்மதேவன் என்ன பண்றாருன்னா, தன்னோட நாபிக் கமலத்துல இருந்துதான் படைக்கிறாரு இந்த திருமால். ஆனா இறைவனோட உடல்ல இருந்து வந்தோன்னா இந்த பிரம்மாவுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அகங்காரம், ரொம்ப நானே அவர்கிட்ட இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப அகங்காரத்துல ரொம்ப ஆட்டம் போடுறாரு. இத பார்த்தவங்க எல்லாரும் எப்படியோ பிரம்மனே இப்படி பண்றாரே அப்படின்னு ரொம்ப சங்கடத்துல இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, இந்த பெருமாள் கிட்ட இருந்து வந்த 2 அரக்கர்கள் பிரம்மனை கொல்ல போறாங்க. அவர் சொல்றாரு, அசுரர்களே நீங்க பிரம்மனை கொல்ல வேணாம், உங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் கொடுக்குறேன், பிரம்மன் தானாவே வழிக்கு வருவாரு அப்படின்னு. நீங்க என்ன எங்களுக்கு வரம் கொடுப்பது, நாங்க உங்களுக்கு வரம் தர்றோம் அப்படின்னு இந்த அசுரர்கள் 2 பேரும் சொல்றாங்க. உடனே அவங்களோட அறியாமையை நினைச்சு கேட்கிறாரு, சரி இப்படி நீங்க அகங்காரம் கொண்டீங்கன்னா நான் என்ன பண்றது, நீங்க என்னாலதான் வதம் செய்யணும்னு இருக்கும், நீங்க மறுபடியும் ராட்சசர்களாகவே பிறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, மறுபடியும் ராட்சசரா பிறக்கிறதா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவா எங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை வேண்டாம், எங்களை மன்னிச்சிருங்க, அப்படின்னா நாங்க உங்களோட 1 மாத காலம் போடணும், போர் புரிஞ்சுட்டு அதன் பிறகு நாங்க உங்க கையாலேயே வதம் செய்யப்பட்டு இறக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரியே 1 மாசம் சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அவர் கையாலே வதம் செய்யப்படுற நேரத்துல அவர் கேட்கிறாரு, இறைவா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பரமபதத்தால நாங்க நித்திய வாசம் செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதன்படியே அவர் சொல்றாரு, சரி நீங்க இறந்ததுக்கு அப்புறம் மார்கழி மாசம் வர்ற இந்த வளர்பிறை ஏகாதசியில வைகுண்டத்துல வடக்கு வாசலை நான் திறக்கிறேன், அதன் வழியா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உள்ள வருவீங்க, அங்க ஆதிசேஷன் மேல நான் இருப்பேன், அந்த தரிசனத்தை நீங்க பார்த்து சந்தோஷப்படலாம், ஆனந்தப்படலாம் எப்பவுமே அப்படின்னு சொல்றாரு. இப்படியும் இந்த சொர்க்க வாசல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கு. அதனாலதான் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த சொர்க்க வாசல் திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப வெகு சிறப்பா பார்க்கப்படுது. ஏன்னா இறைவா
இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நாங்க உங்களை தரிசனம் பண்றோம், அந்த மோட்சமே எங்களுக்கு கிடைக்கணும், மறுபிறவியே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு பெரிய தாரக மந்திரமாவே இருக்கு. இந்த வைகுண்ட ஏகாதசி நாள்ல சொர்க்கவாசல் வழியா பெருமாளோட அனுகிரகமும் அருளும் உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.